இன்றைக்கி நம்ம சாக்லேட் க்ரீம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுன்றது பார்க்கலாம். சரி, நார்மலாக வந்து இந்த சாக்லேட் க்ரீம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதாவது இது வந்து சாக்லேட் கனாஷுக்கு ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி, ஓகேங்களா. இது இன்னுமே வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம மில்க் மைட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 120 கிராம் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. டார்க் சாக்லேட் கிடையாது, மார்டி கம்பெனியோட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 150 கிராம் வந்து மில்க் மைட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. எனி மில்க் மைடு, அதாவது அமுல் மித்தாய் மைட் கூட எடுத்துக்கலாம். 1 கப் மில்க்கு, அதுக்கப்புறம் 40 கிராம் வந்து டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேன் அகலமாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஸ்டவ் மேலே, ஓகேங்களா. பட் ஸ்டவ் பற்ற வைக்கல. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சாக்லேட் தவிர மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. மில்க் மைடு, அப்புறம் கொக்கோ பவுடர், அப்புறம் மில்க், ஓகேங்களா. இது மூணையும் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த கொக்கோ பவுடர் வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு இதை பாயில் பண்ணோம், ஓகேங்களா. பாயில்னால் வந்து ரொம்ப அப்படியே கொதித்து கெட்டியாகிற வரைக்கும்லாம் பண்ணக்கூடாது. ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் பண்ணணும். அதே மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் பாயில் பண்ணணும், ஓகேங்களா. ரொம்ப லோ ஃப்ளேமும் பண்ணக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி கொஞ்சம் டக்குன்னு அந்த சைடு வேறு ஏதாவது உங்களுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரேக்குக்கு, ஸோ நீங்கள் அப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, ஓகேங்களா. ஸோ கிட்டக்கே இருக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் நல்லா லம்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சைடெல்லாம் வந்து ஸ்பேட்சில் வச்சு இது பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்டவ்வை வந்து நான் மீடியம் ஃப்ளேமுக்கு இப்போ ஆன் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இதை இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஓகே. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே பண்ணுங்கள். ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம் தான். கொஞ்சம் இது வந்து நல்லா பாயில் ஆகிற சமயத்தில் ஸ்பேட்சில் யூஸ் பண்ணி நல்லா சைடெல்லாம் அப்பப்போ வழித்து விட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மில்க் மைட்லாம் வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு, பாயில் ஆகிற ஸ்டேஜ் வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு பாயில் ஆகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் பீசஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த சாக்லேட் க்ரீம் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அப் டு 1 வீக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1.5 months வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீசரும் ஃப்ரிட்ஜில் வந்து 1 வீக் தான். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 to 1.5 months வரைக்கும் நம்ம இந்த சாக்லேட் க்ரீம் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ வெளியில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்சர் வேணுமோ அந்த டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த க்ரீமை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். சாக்லேட் கனாஷ் விட இதனோட க்ரீம் டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பாயில் ஆகி நல்லா கொஞ்சம் ஒரு நல்லா கெட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் நிறுத்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி கெட்டியாகிட்டே வருது, தெரியுதுங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் நிறுத்திட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னரில் வந்து இதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். நல்லா டார்க் சாக்லேட் போட்டோன்னே நல்லா ப்ரௌனாக வருது பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் பவுலில் சீவர் வச்சுருக்கேன். ஸோ சீவரில் வந்து இந்த சாக்லேட் க்ரீம் போட்டு நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம நல்லா க்ளீனாக சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கிற இந்த கொக்கோ பவுடரோட லம்ஸ் ஆகட்டும், இந்த சாக்லேட்டை சரியாக மெல்ட் ஆகாமல் குட்டி குட்டியாக அங்கங்கே இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து இதில் வடிகட்டிட்டோம். ஸோ அப்போ நமக்கு நல்லா அந்த சாக்லேட் க்ரீம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு க்ரீமியாக ஷைனியாக நமக்கு தெரியும். நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு இது பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சீவ் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 to 4 hours வந்து செட் பண்ணி எடுத்தோன்னா நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இது வந்துடும், ஓகேங்களா. ஸோ இதை நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எப்படி வந்துச்சுன்னு காட்டுறேன். இப்போ நம்மளுடைய சாக்லேட் க்ரீம் நல்லா செட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம வந்து கிளிங் ரேப் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, இப்போ இந்த கிளிங் ரேப் நான் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் ஒட்டாமல் வருது. ஸோ அப்போது அது நல்ல சாக்லேட் க்ரீம் செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதாவது இந்த சாக்லேட் க்ரீமை வந்து நீங்கள் ட்ரிப்பிங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஃபில்லிங்க்கும் ஃப்ராஸ்டிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து அவ்வளோ நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் இது ரொம்ப ரொம்ப வந்து லைக் பண்ணுவீங்க. நார்மலாக நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் கேக்ஸ்க்கெலாம் கூட நம்ம சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு பதில் இது யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னோடய சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் யார் யாருக்கெல்லாம் வந்து பேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேக்கிங் அண்ட் குக்கிங் ரெசிபிஸோடு நான் உங்களை மீட் பண்ணிகிட்டே இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.